வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 31ஆம் 6ஆம் வரை எப்படி இருக்க போகுது. கடகராசி. கடகராசிக்கு உங்களுக்கு ராசிக்கு சனியுடைய பார்வை, அது உங்களுக்கு 7ஆம் பார்வையாக சனி பார்வை, கணவன் மனைவி நல்ல உறவுகள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும். என்னத்தை தத்தி மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஃபீல்லாம் கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ல் நீச்சம் ஆறுறது. ஸோ குடும்பத்தில் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் பொருளாதார ரீதியில் கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 4ல் சூரியன் நீச்சம் பண்ணும்போது அந்த ஸ்க்ராட்ச் உருவாகும். ஸோ ஏன்னா நீச்சம் போது அவமானப்படுத்துதல், கொஞ்சம் நம்மளை குனி குறுக வைக்கிறது தான் விஷயமே. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் ஒரு நபர்களிடம் பேசும்போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது. ஏன்னா 2ஆம் அதிபதி 4ல் நீச்சம் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இப்போ பேசாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. பேச போனோம்னா ஏதாச்சும் வாக்குவாதம் வரும், ஏதாச்சும் திட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். கேவலமாக பேசுறதுக்கிறது நான் முடிவெடுத்து தான் வந்துடுறேன். இன்றைக்கி நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்குறேன் அப்படின்லாம் பேசிட்டு வருவாங்க. அவன் கொடுக்குறானோ இல்லையோ, நமக்கு மண்டை காஞ்சி போடும். இதில் என்ன காமெடினா, சண்டை போடுறவனோட சண்டைக்கு பஞ்சாயத்து பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் பாடு தான் ரொம்ப காமெடியாக இருக்கும். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அவனுக்கு 2 பேர் கை கோத்துட்டு போய் இவன் பகையாலே போய் நிற்பான். அப்போ மூஞ்சில் முடிக்காத மாப்பிள்ளை, இவன் சமாதானம் பண்ண வரல, நம்மளை பிரிக்க வந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேர் போயிடுவாருங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் ரொம்ப காமெடியாக நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு நடந்துக்கிட்டோம். ஏன்னா வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம். டேரக்ட் டெலிகாஸ்ட்லேயே பார்த்துருக்குறோம். அதனால் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் உஷார். எவனோ சண்டை போட்டாரோட போயிட்டு ஐயோ அம்மாவும் பையனும் சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க 2 பேரும் அச்சிங்கச்சிமாக திட்டிப்பாங்க. நீங்கள் நடுவில் போய் சமாதானம் போயிட்டு அந்த பையனை 2 அப்பா அப்படிங்கிற அவங்க அம்மா 2 அப்பா அப்போம் தேவையான இல்லை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்க. இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. சொத்துக்கள் விஷயங்களெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க. 3ஆம் அதிபதி 4ல் சொத்து விற்பனை, சொத்து கொடுத்து வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம். ஸோ கொஞ்சம் பி கேர்ஃபுல் அப்படி தான் சொல்லணும். ஸோ பார்த்து நடத்துங்க இந்த விஷயங்களில். மற்றபடி குழந்தைகள் சம்மந்தமாக 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குழந்தைகளை நிறைய செலவு பண்ணுவீங்க. பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு. எங்கேனாச்சும் அவங்க ஊர்லேருந்து அம்மா ஃபோன் பண்ணோம், ஏதாச்சும் டேத்துக்கு காசு ஒன்று உடமையணும், அதை மெய்யணும், ஏதோ ஒன்று சொல்லி தொலையும். ஐயோ காசு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காகவும் நிறைய செலவு செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கலைஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்குது. 9ல் குரு நல்லா இருந்தாலும் அது உங்கள் ராசியை பார்ப்பது. இப்போ குரு வக்கரமாக இருக்குது. குரு வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கும். நீங்களே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக நாளைக்கு பார்த்துக்கலாமேங்கிற மாதிரி போஸ்ட்பான் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அது மட்டும் இல்லை, வேலையில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி முக்கியமாக முடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சுறுசுறுப்பாக நீங்களே பேட்டரி ஏற்றிக்கணும், சார்ஜ். ஐயோ தம்பி நம்ம ரொம்ப சோம்பேறி ஆகிட்டு சொல்லி 2 குதிச்சுட்டு ஓடிடணும். ஸோ அந்த மாதிரி லெவலில் தான் இருக்கும். ஸோ குரு வக்கர நிவர்த்தி இந்த 5ஆம் 6ஆம் சரியாயிடும். இந்த வாரத்துலேயே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாமே சுறுசுறுப்பாகிடுவீங்க, ஃபுல் சார்ஜில் ஓட ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அதெல்லாம் ப்ளஸ்ஸு தான். இந்த 5-6 நாள் தானே சமாளிச்சிடலாம். இவ்வளோ நாள் தூங்கிட்டேன் சார், இதுக்கு மேலேயா பழகிட்டிங்கன்னா தூங்கி பழகிடுச்சுடுவீங்களே, அந்த டைமில் கரெக்டாக தூக்கம் வந்துடும். ஐயோ 2 மணிக்கு சாப்பிட்டு தூங்கணும் அப்படியே தூங்கி பழகிடுங்க. 2 மணிக்கு சாப்பிட்றீங்களா இல்லையே தூக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம மைண்ட்லேயும் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அந்த தம் அடிக்கிறவங்களும் அப்படி தான் கரெக்டாக அந்த தம்மை பற்ற வச்சு பழகிடும். அதுக்கப்புறம் சிகரெட் எவனை பக்கத்தில் பிடிச்சானா கூட அப்படி இவனுக்கு அப்படி பட்ட அடிக்கும். ஸோ அந்த ஒரு ஈர்ப்பு தண்ணி எல்லாம் அப்படி தான். அதனால் இந்த கண்டினியூவாக ப்ராக்டிஸ் நல்ல விஷயத்துக்கு பண்ணலாம். இந்த பக்தி நல்ல ஒரு விஷயத்தை கேட்குறது, படிக்கிறது, இதெல்லாம் டைமிங் பண்ணணும். அதெல்லாம் பண்ண மாட்டேங்க நம்மளால். ஐயோ நல்ல விஷயத்த செய்கிறது இல்லைன்னு பிறக்கும் போது எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டேங்கன்ட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. சும்மா ஜாலிக்காக தான் பேசுகிறேன். ஏன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டு என்னங்க நீங்கள் ஜோசியர் மாதிரியே பேசணும், நீங்கள் ஜோசியராக என்கிட்ட ஜாதகம் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சீரியஸான ஆளுன்னு நீங்கள் அப்போ புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா ஒரு மீடியாவில் பேசும்போது கொஞ்சம் கேஷுவலாக ஃப்ரீயாக பேசினா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு நண்பர்கள் பேசிக்கிற மாதிரி பேசினா நல்லாயிருக்கும். அதுக்குன்னு செந்தமிழை வச்சுக்கிட்டு வாயில் வச்சுக்கிட்டு துப்பிட்டுலாம் இருக்கிறதுலாம் ரொம்ப கடுப்பான விஷயம். அது நான் வார்த்தையை உட்காந்து தேடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. கூலாக நம்ம 2 பேரும் நேருக்கு நேராக பேசும்போது எப்படி இருக்குமோ அப்படி பேசுறது நல்லது. கமெண்டில் போட்டுருந்தாங்க நாங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தா ஆகுமா தலைவரே, நம்ம ஏதாச்சும் ஜாலியாக பேசுகிற மாதிரி தான் பேசிட்டு போகணும், அப்படி தான் நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் இப்படி பேசுகிறது. மற்றபடி உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற போஸ்ட்பான் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். 7ஆம் அதிபதி சனி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்லா பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா ஆட்சிங்கிறது போது
அது உங்களுக்கு வந்து கடக லக்னமாகுது சனி திசை புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும். அதே நேரத்தில் அவர் 8ஆம் அதிபதி நம்ம சின்ன சின்ன தலைவலிகள் இருக்கும், கொஞ்சம் நெகட்டிவிட்டி தெரியும், அதையும் வந்து மறுப்பதற்கில்லை, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். லைஃப்னால் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒரு ஜாதக கட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6, 8, 12 கண்டிப்பாக வேலை செய்யும். ஸோ அந்த 6, 8, 12ங்கிறது வந்து இருக்குனாலே அது ஒரு மைனஸான ஒரு இடம் தான். ஸோ அது வேலை செய்யாமல் இருக்கவே இருக்காது. ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், இதெல்லாம் வந்து பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ ஃபேக்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். தொழில் ரீதியான விஷயங்கள் பேராசையை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி சனி வரும்போது நீங்கள் கடகலகணமாக வந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பேராசையை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னும் 5ஆம் தேதிக்கு மேலே வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 6. ஸோ ஏன்னா அந்த 5ஆம் பார்வைங்கிறது வந்து ராசியில் படும்போது உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி, நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12 தொழிலுக்காக நிறைய வந்து செலவு பண்ணுறது, தொழிலோட எக்ஸ்பென்ஷனுக்காக செலவு பண்ணுறது எல்லாமே இருக்குங்க. 12. ஸோ 12ஆம் அதிபதி உங்களுக்கு புதன் வந்து 5ல் இருக்கிறது, அது 4ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு பராமரித்து செலவுகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து அந்த வீடுன்ற சமாச்சாரம் வரும்போதே இப்போ பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 11ஆம் அதிபதியும் 4ல் இருக்குன்னா வீடு சம்மந்தமான விஷயங்கள், பெரிய பெரிய ஆசை வார்த்தைகள் காட்டி மற்றவங்க ஜாலக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த 4 கிரகம்லாம் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறனால தாயார் ஏதாச்சும் சொன்னாலோ கன்ஃபியூஷனாக பேசினாலோ விட்டு கொடுத்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்திக்கணும். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.